சென்னையில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அசோக் நகரில் உள்ள ஐஜேகே கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு ஏராளமான தொண்டர்கள் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பிரசாதம் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை மறைமலை நகரில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஐஜேகே நிறுவனர் மற்றும் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசியல் கட்சியினர் தமிழகத்தில் ஐஜேகே கட்சி நல்ல வளர்ச்சியை பெற்றிருப்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக கட்சி இன்னொரு பக்கம் துணையாக இருக்கிறது. அரியலூரில், பெரம்பலூரில், கள்ளக்குறிச்சியில், ஆத்தூர் பகுதிகளில், சேலத்தில், 10 மாவட்டத்தில் எக்கு கோட்டையாக இருக்கிறது. உங்கள் கோட்டைக்குள் எவனாவது ஓட்டை போட முடியுமா? முடியாது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து சட்டமன்றம் செல்ல வேண்டும் என ஆர்வத்துடன் வலியுறுத்தினர். இன்று நம்முடைய இளைய வேந்தருக்கு பிறந்த நாள் விழா. அவருடைய தந்தையார் நாடாளுமன்றத்துக்கு சென்றார். இதே பிறந்த நாள் அடுத்த ஆண்டில் சட்டமன்றத்தில் இருப்பார் நம்முடைய இளையவர். அவரோடு நாங்களும் இருப்போம், அண்ணன் நயினாரும் இருப்பார். சட்டப்பேரவை தலைவர் வாய்ப்பு கிடைக்குமானால் எங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே இருக்கையிலே ஒரே வரிசையிலே அமர வைத்தால் நன்றாக இருக்கும். அது எங்களுடைய ஆசை. மாபெரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை திறம்பட நடத்தி வருபவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றம் வந்தால் மக்களின் இன்றியமையாத தேவைகளில் ஒன்றான கல்வியின் நிலை கட்டாயம் உயரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி பேசினார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய மாபெரும் மாமேதை நமது அன்புக்குரிய ஐயா பாரிவேந்தர் ஐயா என்று சொன்னால் மிகையாக. அன்புக்குரிய சகோதரர் இணைவேந்தர், ஹரியானா மாநிலத்தின் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர், நிறைய மாணவர்களுக்கு படிப்பு உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்று பெற்றிருக்கிற இன்பத்தை என்றும் நிரந்தரமாக பெற்று இந்த வையகம், இந்த வான் உள்ளவரையிலும், இந்த வையகம் உள்ளவரையிலும் உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும். அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் எந்த கொள்கைகளும் இல்லாமல் கட்சிகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் ஐஜேகே தங்களது சொந்த செலவில் கட்சி நடத்துவதோடு உயர்ந்த கொள்கைகளையும் கொண்டுள்ளார்கள். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் எதுக்கு கட்சி ஆரம்பிப்பா அப்படின்னா பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக. ஆனால் அவருடைய கொள்கையே என்னென்னா யாரும் பணம் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. இதுதான் அவருடைய கொள்கை. வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் பாரிவேந்தர் தன் மகன் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர், ஐஜேகே தொண்டர்களின் விருப்பத்தின் காரணமாக ஐஜேகே கட்சியை தலைமையேற்று வழிநடத்தி வருபவர் என பெருமையுடன் கூறினார். இன்றைய விழா நாயகன் என் அன்பு மகன் ரவி அவர்கள்
பன்முகத்தன்மை கொண்டவன். பன்முகத்தன்மை என்பது இன்றைய அளவில் பேசப்படுகிற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர், ஹரியானாவில் இயங்குகிற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், அதேபோல உணவு விடுதிகள், 5 நட்சத்திர ஹோட்டல்கள், மருத்துவமனைகள், அதேபோல் அடிப்படையிலேயே இயற்கையிலேயே சிறு வயதிலிருந்து ஒரு மெக்கானிக்கல் எக்ஸ்பர்ட். நான் அடிக்கடி சொல்வது போல அவர் வாழ்கின்ற ஒரு விஞ்ஞானி ஜிடி நாயுடு. அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் வைகை செல்வன், வேந்தருடைய அன்பு, பாசம், பரிவு, கருணைதான் அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இவ்வளவு பேர் திரளாக வருகை தந்திருக்கிறீர்களே, அவர் அங்கேயே அமைதியாக இருந்திருந்தார்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்கலாம். எனக்கு வேண்டான்னு சொல்லி திராவிட மாடல், போலி மாடல்னு தூக்கி விட்டெறிஞ்சிட்டு வந்தார்ல, அதுதான் வெற்றி. வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது? வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது தெரியுமா நண்பர்களே? தொடர்ந்து வெற்றி பெறுவர்களை அல்ல, தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வாழ்க்கை முழுவதும் சுக்கிரதிசை அடித்தது ரவி பச்சமுத்து ஐயா அவர்களுக்கே என எடுத்துக்காட்டுடன் பேசினார். உண்மையிலே ஒரு பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலானவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய நட்சத்திரப்படி பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். நமது இணைவேந்தர் இன்றைக்கு தேதி 15, வைகை செல்வன் அழகாக குறிப்பிட்டார். தேதி 15. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் சுக்கிரதசை அடிக்க அப்படிம்பாங்க. ஆனால் வாழ்க்கை பூராவுமே சுக்கிரதசை அடித்தது நம்ம ஐயா ரவி பச்சமுத்து அவர்களுக்கு. நம்பர் 15, 516, சுக்கிரனுக்கு 6 தான் நம்பர். அதனால தான் நான் சுக்கிரதசை அடிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு நட்சத்திரம் அதுதான், நாளும் அதுதான். அப்படின்னா இறைவன் எப்படி ஒரு ஒருமித்த கருத்தோடு இறைவனுடைய ஆசையோடு இந்த விழா, இந்த பிறந்த நாளாக நடைபெறுகிறது என்பதை நாம் எடுத்து காட்ட வேண்டும், எடுத்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு இறைவனுடைய ஆசையோடு இருக்கிற நமது இணைவேந்தர் ரவி பச்சமுத்து அவர்கள். ஐஜேகே பொதுச் செயலாளர் ஜி ராஜன் பேசுகையில், பள்ளியில் படிக்கும்போது தனது தகப்பனார் வேந்தருக்கு பல வகையில் துணையாக இருந்தவர். எந்த துறையாக இருந்தாலும் அவருக்கு ஆழ்ந்த அறிவு இருப்பதை உணர்வதாக கூறினார். திரு ரவி பச்சமுத்து அவர்கள் தான் பள்ளியில் படிக்கும்போதே தன் தகப்பனார் வேந்தருக்கு பல விதத்திலும் அவரே ஈடுபட்டு அவருடைய வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் கட்டளைப்படி. நிறைவாக பேசிய ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தமிழகம் முழுவதும் இருந்து உங்கள் அன்பை பகிர வந்திருக்கிற ஐஜேகே தொண்டர்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டுள்ளேன் என நன்றி தெரிவித்தார். எனது அருமை இந்திய ஜனநாயக கட்சியின் சொந்தங்களே, காலையில் கிளம்பி நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து, தர்மபுரியிலேருந்து, இந்த பக்கம் தஞ்சாவூர், வேளாங்கண்ணிலேருந்து, சென்னையிலேருந்து, எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. உண்மையிலேயே இதை உங்கள் வீட்டு விழாவாக எடுத்து உங்கள் அன்பை என்னோடு பகிர வந்திருக்கின்ற அனைவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ரவிக்காக வரணும், இந்திய ஜனநாயக கட்சிக்காக வரணும், ஐயா பாரிவேந்தருக்காக வரணும்னு வரீங்க பார்த்தீங்களா?
இதை நம்ம மறக்க முடியாது.